பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல மட்டும்தான் வீக்கெண்ட் எபிசோட்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து ஒன்றிருக்கு. அதுல சிலது நடந்திருக்கு, சிலது நடக்கல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட 4வது வாரம், அதாவது 26 நாட்கள் முடிஞ்சு 27, 28வது நாட்கள் அதுக்கான வீக்கெண்ட் எபிசோட். ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த வாரம் பொதுவாக பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் அந்த 4வது 5வது வாரம் மிக முக்கியமான வாரமா இருக்கும். ஏன்னா அப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அந்த சீசனுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு ஹைப்பை ஏத்துற மாதிரியான விடயங்கள் எல்லா சீசனுமே நடக்கும். முக்கியமா சீசன் 7ல பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி 28வது நாள் வந்திருப்பாங்க. 35வது நாள் பிரதீப் பெண்டனி அவர்களுக்கு அப்படி ஒரு அநியாயம் கமல்ஹாசன் அவர்கள் அவர் நியாயம் இல்லாம பண்ணியிருப்பாரு. பட் அது ஒரு பெரியதொரு காட்டுத்தீ மாதிரி எல்லா இடமுமே போய் சேர்ந்தது. அந்த சீசனை எங்கேயோ பத்த வச்சுது அந்த காட்டுத்தீ மாதிரி. இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் காணாத அளவுக்கு ஒருத்தருக்காக அத்தனை பேரையும், அதுக்கு காரணமான நபர்கள் அத்தனை பேரையும் வெளியில அனுப்பணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து ஃபயரா செயற்பட்டு அது சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. இன்க்ளூடிங் அந்த சீசனை நடத்தின கமல்ஹாசன் அவர்கள் கூட அடுத்த சீசன் வெளியேற்றப்பட்டார். ஏன்னா பிரதீப் பெண்டனி அவர்களுக்கு பண்ண அநியாயம், துரோகம், அதன் காரணமாக. ஸோ அப்படி எல்லா சீசன்லையுமே சீசன் 5ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வீடுமே ராஜு அவர்களுக்கு எதிராக திரும்பி தலையில தண்ணி ஊற்றிருப்பாங்க. அப்ப அது அந்த 5வது வாரம், அந்த ஒரு 35வது 34வது நாட்கள் சனிக்கிழமை எபிசோட்ல ஒரு ப்ரோமோ ஒன்று வரும், சலாம் ராஜு பாய் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த வீக்கெண்ட் ராஜுவோட கிரௌத் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடும். ராஜு தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே எங்கேயோ கொண்டு போச்சு. ராஜுவும் அதை கொண்டு போனாரு. அதே மாதிரி தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல ஆரியவர்கள், அதுக்கு முதல் ஆரியவர்கள் ஒரு டம்மி பீஸா தான் இந்த பிக் பாஸ் வீடும் சரி பிக் பாஸ் ஆடியன்ஸும் சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தாங்க ஆரியெல்லாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஆனா அந்த 4வது வீக்ல இருந்து 5வது வீக்குள்ள ஆரிய ஒரு சவால் ஒன்று விடுவாரு. இனிமே நான் எல்லாரையும் சொல்லி அடிக்கிறேன், சொல்லி நாமினேட் பண்றேன், கேமா விளையாடுறீங்க கேம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல ஆரியவர்களுடைய டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பமாகும். ஸோ இதுதான் பிக் பாஸ். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த 4, 5வது வீக் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முதல் சீசன்லையும் சரி தமிழ்லையும் சரி எல்லா லாங்குவேஜ்லையும், இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, கன்னடா எல்லாத்துலையுமே அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கான்டெஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள போன நபர்கள் பல பேரை மக்களுக்கு பிடிக்கல. அவங்க காசுக்காக தமிழ் ஆடுறாங்களே தவிர ஷோ நல்லா இருக்கணும், ஷோ நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. பிக் பாஸும் சரி பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதி அண்ணா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுமே சரி எவ்வளவோ சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா போட்டியாளர்கள் திருந்துற மாதிரியும் இல்லை, கேட்கிற மாதிரியும் இல்லை. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த வாரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 4வது வாரம் 27, 28வது நாட்களுக்கான இது வீக்கெண்ட் எபிசோட்ல ஒன்று பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வர்றாங்க. அதுல 4 பேர் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இல்லாத அளவுக்கு இவங்க தான் வைல்ட் கார்டு என்ட்ரி என்று ப்ரோமோ போட்டு அதுல ஒருத்தர் லைவுக்கு மக்களோட பேசி போட்டு நாளைக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதுல சில தகவல் என்னன்னா இதுக்குள்ளேயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. 4 வைல்ட் கார்டு என்ட்ரில 6 வைல்ட் கார்டு என்ட்ரி 2 பேரை சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. அது இதுக்கு முதல் வந்த போட்டியாளர்கள் மேபி ஓவியாவா இருக்கலாம், பிரதீபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இது இப்படி இருக்குது ஒரு பக்கம் ட்விஸ்ட். இன்னொரு பக்கம் இப்ப ரீசெண்டா ஒரு விடயம் வருது என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 நடத்தி கொண்டு வந்த விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த ஷோ விட்டு போயிட்டாங்க. ஸோ அதைத்தான் போன வீக்கெண்ட் எபிசோட்லேயே சேது அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அடுத்த வாரம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஸோ சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 விட்டு போயிட்டாங்க. இப்ப கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நடத்த போறாங்க. ஆல்ரெடி கமல்ஹாசன் அவர்கள் அதிகாலையில செட்டுக்கு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி கமல்ஹாசன் அவர்களுடைய ஷூட்டிங் காலையில ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாட்டி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கிராண்ட் புதுசா ஒரு 2 வருஷம் கழிச்சு பிக் பாஸ் தமிழ் EVP பிலிம் சிட்டிக்கு வர்றபடியா அதிகாலையிலேயே ப்ரோமோ ஷூட் எடுத்து அதுக்கப்புறம் செட்டுக்கு போகணும்ன்றதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் EVP பிலிம் சிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில ட்விட்டர் பக்கங்கள்ல பார்க்க முடியுது. சரி, அப்ப அதுக்கப்புறம் நமக்கு அதிகாலையிலேயே கோல்கள் வந்துச்சு, இதை பத்தி பேசுங்க ப்ரோ என்னாச்சு அப்படின்னு. அப்ப நம்ம இப்ப இந்த வீடியோ உங்க கூட பேசுற டைம் 4 மணி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நபர்களோட கேட்கக்குள்ள அந்த தகவல், அதாவது கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நடத்த போறாங்க அப்படின்னு வந்த தகவல் முற்றிலும் பொய்யான விடயம். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல நடத்த மாட்டாங்க. பிக் பாஸ் தமிழ்ன்றது இனிமேல் இப்போ ஹிந்தி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சல்மான் கான் சார் அவர்கள்,
தெலுங்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கிங் நாகார்ஜுனா, அக்னி நாகார்ஜுனா சார் அவர்கள். மலையாள பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மோகன்லால் சார் அவர்கள். கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் சுதீப் சார் அவர்கள். ஸோ அப்போ அதே போல தான் தமிழை பொறுத்த வரைக்கும் இனிமேல் சீசன் 8 இருந்து இனி வர்ற எல்லா சீசனுமே நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான். சரிங்களா? ஸோ அதனால நிறைய ரூமர்ஸ் வரும், சேது அண்ணா வெளியேறிட்டாங்க, சேது அண்ணா வெளியேற போறாங்க அப்படின்னு. அதையெல்லாம் நம்பாதீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்களை விட 10 மடங்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நல்லா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விடயம் இதுல இன்னொன்னு என்னன்னா, கமல்ஹாசன் அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோடுக்கு இல்லாத அளவுக்கு மக்களுடைய ஆதரவு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோடுக்கு, பிக் பாஸ் தமிழோட வீக்கெண்ட் எபிசோடுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி என்பதுதான் மறுக்க முடியாத மிகப்பெரிய உண்மை. சரிங்களா? ஸோ இது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பிக் பாஸ் தமிழை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு வந்த ஒரு தகவலுக்கு நம்ம சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை. சரியா? நன்றி.